ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சோறு எப்படிலாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்கள் வீட்டிலலாம் அப்படி சொல்லி தந்தாங்களா என்னென்னு தெரியல, எங்கள் வீட்டில் சொல்லி தருவாங்க. அதனால் எப்படி சாப்பிடணுங்கிறத சொல்லி தரட்டுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சோறு போட்டு வச்சுருக்கோமா, சோறை எப்போவுமே இப்படி சைடில் இருந்தே தான் இப்படி சாப்பிடணும். இப்படி சைடில் இருந்தே சாப்பிட்டோன்னா நம்ம சப்போஸ் கொஞ்சம் சோறு தின்னோன்னா நம்மளுக்கு சாப்பிட முடியாது. அப்போ இன்னும் பாதி சோறு சாப்பிட்டு மீதி வைக்கிறோன்னு வைங்களேன், இன்னொருத்தவங்க அதை சாப்பிட்டுப்பாங்க, இன்னொருத்துக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஃபுல்லாக போட்டு சிலவங்க இப்படி இப்படி குழப்பிடுவாங்க. அந்த மாதிரி குழப்பவே கூடாது என்றைக்குமே. நான் ஒரு சைடு இருந்தே சாப்பிட்டா தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று, இங்கேருந்து சாப்பிடாம அந்த சைடு போய் இப்படி எடுத்து தின்னுட்டே இருப்பாங்க. அப்படி என்றைக்கும் சாப்பிடவே கூடாது, அதுவும் நல்லதே கிடையாது. இன்னொரு வகை என்ன தெரியுமா, இப்படி சாப்பிடும்போது இந்த விரலை இப்படி நீட்டிகிட்டே சாப்பிட முடியும். இப்படி இப்படி நீட்டி சாப்பிடுவாங்க, சாப்பிடவே கூடாது. எதுக்குன்னா இந்த விரல் ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல்னா சாப்பிட்ற உண்டை வீட்டுக்கே காட்டி கொடுக்குற மாதிரி ஆகுமா. அதனால இப்படி தான் என்றைக்கும் சாப்பிடணும். அப்படி இப்படி கை இப்படி தான் இருக்கணும், இப்படி நீட்டக்கூடாது இப்படி. அப்போ இந்த சாப்பிட்ட வீட்டை காட்டி கொடுக்குற மாதிரி அர்த்தமா. அதனால என்றைக்கும் இப்படி அள்ளி இப்படி தான் சாப்பிடணும். ஃபுல்லாக உள்ளங்கை ஃபுல்லாக சிலவங்க அடிச்சிடுவாங்க. அப்படிலாம் என்றைக்கும் அப்படி சாப்பிடக்கூடாது. இப்போது இந்த சாப்பாடும் ஒரு நாடும் ஒன்று. நாட்டு மக்களை நம்ம காப்பாற்றணும்னா ஒருத்தவங்க படையை எடுத்துகிட்டு வராங்க. அந்த டைம் நம்ம உள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் போயிடக்கூடாது. இங்கே போனாச்சுன்னா நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுருங்க. அதே நம்ம இங்கேருந்தே அங்கேருந்து வரவங்கள இங்கேருந்தே சமாளிச்சுக்கிட்டு இப்படி வந்தோன்னா அவங்க மக்களை நம்ம பார்த்துக்கலாம். உடனே போய் அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே போய் நின்றுட்டோன்னா நம்மளை அவங்க இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் சாப்பாடுலேயும் சரி, ஒரு நாட்டோட இதுவும் சரி. பார்த்துக்கோங்க, நம்ம ஊடையில் கூறக்கூடாது. அதே மாதிரி கூட்டத்துக்குள்ளே நடுவில் போய் நிற்கக்கூடாது. அதுதான் இப்படி குழப்பி சாப்பிட்றது. கூட்டத்துக்கு நடுவுக்குள்ளே போய் நின்னோன்னாலும் நம்ம மாட்டிக்குவோம், நம்ம நாடு வேஸ்ட்டாக போயிடும். இதே இங்கேருந்தே இப்படி இது பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் நாடு மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த நாட்டில் இன்னொரு அரசன் அந்த நாட்டை ஆளுவான். அதாவது இன்னொருத்தர் சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம குழப்பி அடித்து வச்சிட்டோம்னா யார் சாப்பிடுவா? அது எதுக்குமே உதவாமல் போயிடும். அதனால ஒரு நாடும் சாப்பாடும் ஒன்று மாதிரி. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை வச்சா தான் இன்னொருத்தவங்க அதை சாப்பிட முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதேமாதிரி சண்டைன்னு வரும்போது நம்ம முதல்ல இங்கேருந்தே போராடணும். உள்ளுக்குள்ளே போய் பூந்துட்டோன்னு வைங்க, அப்போ அதை நாடை நம்ம குழப்பி விட்ட மாதிரி ஆகி போயிடும். அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் குழப்பி கச்ச கச்ச கச்சன்னு ஆக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் என்றைக்கும் இப்படியே சாப்பிடுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விளக்கம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக உண்மையிலே ஒரு சைடு இருந்தே சாப்பிடணும். சாப்பிட்றது என்றைக்குமே அப்படி தான். சிலவங்க சும்மா குழப்பி அப்படி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. நம்ம சாப்பிட்டு மிச்சம் வச்சா இன்னொருத்தவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதனால் சாப்பிட்ற விதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உங்கள் வீட்லேயே சொல்லி தந்துருப்பாங்க நினைக்கிறேன், ஒரு சைடாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.